Hi guys, நான் தான் உங்க Techbrock. இனி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா உண்மையாவே இத பத்தி பேசும்போது எனக்கே கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு OnePlus நினைக்கும் போது. ஏன்னா OnePlus கம்பேக் திருப்பி அவங்க வந்துட்டாங்க. ஸோ 8க்கு அப்புறம் 9 10 ரொம்ப முக்கிய கொடுத்துட்டு ஸோ எல்லாரோட மனசையும் அதாவது ஒரு ஐஃபோன் லெவலுக்கு கம்பேர் பண்ண வச்சு இந்த மாடல் ஸோ ரியல்மி போக்கோ இவங்க லெவலுக்கு கம்பேர் பண்ணுற அளவுக்கு நம்ம கம்பேரிசன் நடந்துச்சு. ஆனால் இப்போது இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டவங்க திருப்பியும் நாங்கள் தான் இப்போ கிங்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போ பிரமாதமாக ஒரு மாடல் இறக்கியிருக்காங்க. ஸோ அந்த மாடல் என்ன பார்த்தீங்கன்னா ஸோ உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச OnePlus 11ஓட 5G மொபைல். ஸோ இந்த மொபைலோட ஹைலைட்ஸை பற்றி தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உண்மையாகவே நிறைய அம்சங்களோட அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஈவன் இதை ஐஃபோனோட 14ஓட போட்டி போடுற அளவுக்கு சாம்சங்கோட S22 ஸோ இந்த மாதிரி ஃப்ளாஷிப்போட இவங்க போட்டி போடுற அளவுக்கு இவங்க பில் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே, டிஸ்பிளே பற்றி சொல்லணும்னு வச்சுக்கலாம். 6.7 இன்ச் கொண்ட ஒரு AMOLED டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் இது ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா Quad HD Plus-ஓட Dolby Vision சப்போர்ட்டோட இது கொடுத்துருக்காங்க. ஸோ 10 bits ஃபாஸ்ட் ஆஃப்டர் இருக்கு. சரி, அது மட்டும் இல்லாமல் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. ஸோ இதோட பிக்சல் பர் இன்ச் ஓகேங்களா PPI சொல்லுவோம். அது இருக்கிறதுலே கொஞ்சம் ஹை லெவலான 525 கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால இதில் 1 பில்லியன் கலர்ஸ் இன்க்ளூடிங் ஸோ கலர்ஃபுல்ஸ் அந்த நிறைய 4K வீடியோ பார்க்க போகிறீங்க 8K பார்க்க போறீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா தாறு மரம் இருக்கும் இதோட டிஸ்பிளே. ஸோ அடுத்ததாக பற்றி போன டிஸ்பிளே பற்றி பேசாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேமரா பற்றி பேசுவோம். ஏன்னா இதோட மெயினாக நான் ஃபஸ்ட்டு கேமரா பற்றி தான் பேசணும். ஆனால் நான் ஏன் டிஸ்பிளேனா இப்போவுமே டிஸ்பிளே தான் முதல் ஓகேங்களா. ஸோ கேமரா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தடவை OnePlus பிச்சு உதறிட்டாங்க. எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி பண்ணிட்டாங்க. ஏன்னா பின்பக்கத்தில் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 கேமராக்கான கெப்பாசிட்டி இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சலுக்கான சோனியோட IMX 890 வித் லென்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்ட்ரா வைடு 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைடு 48 மெகா பிக்சல். ஸோ அதுலேயும் சோனியோட IMX-ஓட 541 அது நினைக்கிறேன். ஸோ அந்த லென்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பத்தலை, இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுக்க போகிறேன் அதை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு 32 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ போர்ட்ரேட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் சோனியோட IMX 709. ஸோ எல்லாமே சோனி இந்த தடவை பார்த்து செதுக்கியிருக்காங்க. அதே மீன் OnePlus செதுக்கி வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இந்த தடவை நாங்கள் 3rd ஜென்ரேஷன் கேமராவோட ஸ்டெபிலிட்டியை நாங்கள் எடுத்து வந்திருக்கோம். இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி தான். தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட வீடியோ கிளாரிட்டி வீடியோ எடுக்கிற அந்த வீடியோ ரெசல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 8K 24 FPS உங்களால் வீடியோ எடுத்துக்க முடியும். ஒரு ஷார்ட் ஃபில்மே எடுத்து பக்காவாக முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி தான். அதாவது இது ஸ்ட்ரெயிட்டாக 8Kனால இது சாம்சங்கோட S சீரியஸ் கூட தான் போட்டி போகிற அளவுக்கு தான் அவங்க பிளான் பண்ணி வச்சாச்சு. வேறு எந்த சந்தேகமும் இல்லை. தென் அடுத்தது தான் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரண்ட்டில் தான் கொஞ்சம் சொதப்பல் சொல்ல முடியாது, நல்லா இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் கம்மி 14 மெகா பிக்சலுக்கான ஒரு சோனியோட சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன சென்சார் இவங்க சொல்ல. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1080p 30fps 60fps சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் தான் கொஞ்சம் கம்மி, மற்றபடி எல்லாமே கொஞ்சம் வேறு லெவலில் அவங்க பங்கம் பண்ணிட்டாங்க. தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி. ஸோ இந்த அளவுக்கு இவ்வளோ கேமராவோட ஸ்டெபிலேஷனாக விழிக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேட்டரி இருக்கணும். ஸோ 5000 mAh பேட்டரி கொடுத்தாங்க. அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய இடத்துல பேசிட்டு நான் ஆல்ரெடி போன வீடியோவில் போட்ட மாதிரி தான். ஸோ 100 வாட்ஸுக்கான ஒரு ட்ராக் சார்ஜர் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், இதுலயும் 100 வாட்ஸ் சார்ஜர் இருக்கு. ஓகேங்களா. இதோட பர்ஃபார்மன்ஸ் இது எல்லாம் பத்தாது. ஸோ நம்ம பர்ஃபார்மன்ஸை சும்மா தாறுமாற கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்னாப்டிராகனோட 8th ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 5 நானோமீட்டர் தான் பில்ட் பண்ண 4 அதை பில்ட் பண்ணியிருக்கா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட கிராஃபிக்ஸ் அட்ரினோ பார்த்தீங்கன்னா எப்பவுமே 680 கொடுத்துருப்பாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸோ இது கேமிங்க்கும் பர்ஃபார்மன்ஸும் இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கணுமே, அதுக்காகவே இவங்க 740 ஸோ 740 அட்ரினோ சிப்செட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கிராஃபிக்ஸை யாராலும் பீட் பண்ண முடியாத அளவுக்கு அனிமேஷன்ஸ் எஃபெக்ட்ஸ் ஸோ உங்களால் வீடியோ பார்க்க முடியும். ஸோ கேம்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். இதை சொல்கிறதுக்கு என்னால் முடியல, ஏன்னா அவ்வளோ கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சிடலாம். ஸோ இதோட மெயின் கான்செப்ட்டுக்கு நம்ம வரப்போகிறோம் விலையும் அந்த ரேமும். ஓகே, ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. 8GB RAM 128GB வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 16GB RAM அண்ட் 256 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 8128
52,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க, 57,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ 16 and 256 வந்து 62,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட மெயின் கான்செப்ட் என்னன்னா இதை தள்ளிட்டு, ஸோ இதுதான் மெயின் கான்செப்ட், அதாவது 16 GB ரேமும் அண்ட் 256 வேரியண்டான இந்த மாடலை தான் நான் உங்களுக்கு ப்ரைஸாக வந்து, அதாவது அதை வச்சு இதை பேச போகிறேன். ஏன்னா வந்து 8GB 128, அதாவது 3000 ரூபாய் வித்தியாசத்தில் இவ்வளோ ஸ்பெக் இருக்குது, அதாவது 16 GB. ஸோ இதோட அப்படியே டபுள் மடங்கு இருக்கும்போது நம்ம எதை யோசிப்போம், 3000 ரூபாய், ஒரு 3000 ரூபாய் தானே, ஒரு நல்ல ப்ரீமியமான ஒரு ஃப்ளாஷிப் எடுக்கணும் அப்படின்னா நம்ம இதுக்கு தான் சூஸ் பண்ணோம். ஏன்னா இவங்க அதுதான் மாஸ்டர் மைடாக இவங்க வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க நினச்சிருந்தா கொடுத்துருக்கலாம், ஐ மீன் அதுலேயும் ஒரு 12 கொடுத்துருக்கலாம், ஆனால் அவங்க கொடுக்காத காரணம், ஸோ இதை வச்சு நாங்கள் இதை பேச போகிறோம், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த தடவை ஒன் ப்ளஸை வந்து அடிச்சுக்க ஆளே இல்லை தான் நான் சொல்லுவேன். ஈவன் யாராவது இந்த டைம்ல வந்து நான் வந்து எஸ் சீரிஸ் எடுக்க போறேன், இல்லை நான் ஐஃபோன் வந்து 13க்கு போக போறேன், ஐ மீன் நிறைய பேருக்கு வந்து 12 13க்கு போகலாம் அப்படின்னு ஒரு சான்ஸ் இருக்கு. ஏன்னா 13 பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 60லேருந்து ஸ்டார்ட் ஆக 57 ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால எல்லாருக்கும் ஐஃபோனுக்கு ஒரு ஏம் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ வெயிட் பண்ணாலும் சரி. தென் முதல்ல விஷயம் என்னன்னா ஒன் ப்ளஸோட 11 பார்த்துட்டுக்கு அப்புறம் நீங்கள் பேசுங்க. ஏன்னா நிறைய யூடியூப் சேனல்ஸ் கவர் பண்ணிட்டாங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா ஒன் ப்ளஸ் திரும்பி வந்துட்டாங்க, ஐஃபோனுக்கும் சாம்சங்குக்கும் இனிமேல் கொஞ்சம் டஃப் கொடுக்க ஒரு ஆள் வந்தாச்சு. ஐ மீன் மெயினாக ஐஃபோனுக்கு டஃப் கொடுக்க ஒரு ஆள் வந்தாச்சு. ஸோ அந்த மாதிரி தான் கணக்கு. ப்ளஸோட லவ்வர்ஸ், ஸோ எல்லாருமே இருப்பீங்க ஃபேன்ஸ் எல்லாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு தரமான ஒரு பேக்கேஜாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னும் மேலே ஏதாவது ஒரு வீடியோ சொல்லணும்னாலும் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ லவ் யூ கைஸ், பபாய். வேற ஒரு தரமாக வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறாதது.